எவர் சிறந்தவர்? ஒருவர் மனதளவில் நல்லவராக இருந்தால் மட்டும் போதுமா? அவர் வல்லவராகவும் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர் அடிப்படையில் ஒழுக்கமாக இருக்கணும். அவரவர் தர்மத்தில் அவர் நிலைத்து இருக்க வேண்டும். அந்த தர்மத்தின்படி வாழ வேண்டும். அடுத்தவர் உணர்வையும் மதித்து வாழ வேண்டும். இருந்தும் இல்லை என மறுத்து விடக்கூடாது. நம்மகிட்ட ஒன்று இருக்கும், ஆனால் இல்லைன்னு போய் சொல்லக்கூடாது. தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. இல்லாத ஒன்றை தான் இல்லைன்னு சொல்லணும். இருக்குது ஆனால் அவனுக்கு தரமாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. இருக்கு வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லக்கூடாது. பெற்ற உதவியை மறந்து விடவும் கூடாது. யார்கிட்டையாவது நம்ம ஒரு உதவியை வாங்கிட்டா என்றைக்குமே மறக்கக்கூடாது. சுயநலம், பொறாமை, பெருமை, இந்த முக்குணங்கள் ஒரு மனுஷங்கிட்ட இருக்கவே கூடவே கூடாது. இப்படி ஒருவர் நிச்சயமாக இன்னும் நம்முடன் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். அதாவது இருக்கிறத கொடுக்குற மாதிரியும், மனசளவில் மட்டும் இல்லாமல் நடைமுறையிலையும் ஒழுக்கமாகவும் நல்ல மனசுடையவராகவும் வள்ளல் குணத்தோடவும் வாழ்கிறவங்களாம் நம்ம கூட நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளுடைய குணக்கேடு தான் மாயையில் அவங்க யார் எங்கே இருக்கிறாங்கன்னு நம்மளால் தெரிஞ்சுக்கவே முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளோட குணக்கேடு தான். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நாட்டில் இருக்கிறான். நமக்கு அக்கத்தில் இருக்கான், பக்கத்தில் இருக்கான், பின்னாடி இருக்கான், மேலே இருக்கான், கீழே இருக்கான், எல்லா இடத்துலையும் இருக்கான். நமக்கு தான் அது கண்ணு தெரிய மாட்டேங்குது. அவங்கள பற்றி புரிஞ்சிக்கல. காரணம் என்னன்னா நம்மக்கிட்ட இருக்கிற குணக்கேடு தான் காரணம்.